அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சித்த மருத்துவர் சாலை ஜெயகல்பனா. நாம் பல்வேறு முத்திரைகள் பார்த்துட்டே இருக்கோம். அதில் இதய முத்திரை நாம் எல்லோருக்கும் தெரிந்தது தான். இருந்தாலும் நம்ம திரும்ப ஒரு முறை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இதயம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னா என்னென்ன பிரச்சனையெல்லாம் இந்த இதய முத்திரை சரி செய்யும் அப்படின்னு பார்த்தா, முறையற்ற சீரற்ற இதய துடிப்பு, அதாவது ஃப்ளட்டர் ஃபைப்ரிலேஷன் சொல்லுவாங்க. அதாவது இதயம் துடிப்பு ரொம்ப வேகமாக துடிக்கலாம் அல்லது குறைவாக துடிக்கலாம். டாக்கிகார்டியா, பிராடிகார்டியான்னு சொல்லுவாங்க. டாக்கிகார்டியான்றது நார்மலாக நம்ம இதய துடிப்பு அதிகமான அளவு துடிக்கிறது எண்ணிக்கையில். பிராடிகார்டியான்றது எண்ணிக்கையில் குறைவாக துடிப்பது. அதே மாதிரி எண்ணிக்கை மட்டும் இல்லாமல் அது துடிக்கக்கூடிய வேகம், இடையில ஒரு பீட் மிஸ் ஆகலாம். இந்த மாதிரியான எல்லா விதமான பிரச்சனைக்கும், அதே போல் நம்மளுடைய பம்பிங் கெப்பாசிட்டி ஆஃப் த ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது குறைவாக இருக்கக்கூடிய சூழல்கள்லையும், இதயத்தில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்புகளை சரி செய்வதற்கும் இது அத்தனைக்குமே இதய முத்திரை பயன்படும். அது மட்டும் இல்லை, இதயம் சார்ந்த பிரச்சனை இனிமே வராமல் இருப்பதற்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். நமக்கு இனிமே ஒரு பிரச்சனை வராமல் நம்ம பாதுகாக்கிறது மாதிரியான ஒரு முன் யோசனை, அற்புதமான செயல் எதுவுமே இல்லை. இந்த இதய முத்திரையை நம்ம ரெகுலராக ஒரு 20 நிமிடம் மட்டும், காலை 20 நிமிடம், இரவு 20 நிமிடம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா, எவ்வளோ கடினமான இதயம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை விட்டு படிப்படியாக நம்மளால் ரிவர்ஸ் ஆகி வர முடியும். முக்கியமான ஒரு விஷயம், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஹார்ட் அட்டாக்ல வரக்கூடிய மரணங்கள் எல்லாம் எப்போ நிகழுது அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு வலி, இதயம் சார்ந்த சிம்டம்ஸ் எல்லாமே வந்திருக்கும். வலி இருக்கும், வியர்வை இருக்கும், எல்லாமே வந்திருக்கும். அவங்க மருத்துவமனையை அணுகி மருத்துவமனைக்கு போயிட்டுருப்பாங்க. இந்த நடுவில் உள்ள இந்த காலகட்டம் இருக்கு இல்லையா, அதாவது அவங்களுக்கு இதயம் சார்ந்த வலி சிம்டம்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருச்சு, மருத்துவமனை நோக்கி போகிறாங்க. இந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமானது. 90% இதயம் சார்ந்த மரணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிகழ்கிறது தான். அப்போது நமக்கு ஒரு விஷயம் இந்த டைமில், இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒன்று செய்து நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியுமாக இருந்தால், மருத்துவமனை போகிற வரை நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியுமாக இருந்தால், அவங்க நிச்சயமாக உயிர் பிழைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த நேரத்தில் கூட உதவி பண்ணுறது தான் இதய முத்திரை. நெஞ்சு பகுதியில் ஒரு அன்னீசினஸ், ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வரும். மேபி அவங்களுக்கு எப்பொழுதுமே நம்மளுக்கு எப்போ வெளிப்படையாக தெரியுதுன்னா, 90% மேலே பிளாக்குங்கும் போது தான் வெளியே தெரியுது. மேபி ஒரு 30, 40%, 5% ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் கூட இதய முத்திரை செய்யும் பொழுது இதயத்திற்கான குருதியோட்டம், இரத்தோட்டம் சீராக்கப்படுகிறது. அப்படி சீராக்கப்பட அந்த ப்ராசஸில் என்ன ஆகும்னா, ஒரு அன்னீசினஸ், ஒரு இதயத்தில் ஒரு வலி மாதிரியான உணர்வு தெரியும். அந்த வலி நன்மைக்கானதான். அதனால் அந்த வலியை பார்த்து பயந்துட்டு இதய முத்திரை செய்கிறத நிறுத்தி விட வேண்டாம். வலி வந்ததுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, திரும்பவும் இதய முத்திரையை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த வலி குறையும். இதே மாதிரி ஒரு பயனுள்ள தகவலோடு நாம் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. டாக்டர் சாலை ஜெயகல்பனா நேரடி வழிகாட்டுதலில் வாழ்வை மாற்றும் 100 நாள் சித்த முத்திரை பயிற்சி வகுப்பு விரைவில் தொடங்குகிறது. இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். இது வெறும் பயிற்சி அல்ல, உங்கள் வாழ்வியல் மாற்றம். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும்.